ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا محمد أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய பெரும் தௌஃபீக்கை கொண்டு குர்ஆனுடைய நிறைவு பகுதிக்கு நான் வந்திருக்கிறோம். அல் குர்ஆன் ஷரீஃபினுடைய கடைசி ஜுஸு, அதிலே நாம் தொழுகைகளில் நிறைய கேட்டு பழகிய மிக முக்கியமான சில சூறாக்கள் என்று ஓதப்பட்டது. அதில் ஒரு சூறாவில் வணிகத்தை குறித்தும் வணிகர்கள் பேண வேண்டிய ஒழுங்குகள் குறித்தும் வணிகர்களிடத்தில் இன்றைக்கு இருக்கக்கூடிய ஒரு குறை, அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த சூறாவில் சுட்டி காட்டுகிறான். பொதுவாகவே இன்றைக்கு பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டே உலகம் இயங்கி கொண்டிருக்கிறது. உலகத்தினுடைய எல்லா இயக்கங்களும் பொருளாதாரத்தை மையப்படுத்தியே அது அமைந்திருப்பதை பார்க்கிறோம். உலகத்தில் எல்லா இடங்களிலும் கொடுக்கல் வாங்கல் நடைபெறுகிறது, நடைபெற வேண்டும். இல்லை என்றால் உலகம் ஸ்தம்பித்து போய்விடும். எல்லா நாட்டிலையும் எக்ஸ்போர்ட்டும் இருக்கணும், இம்போர்ட்டும் இருக்கணும். அங்கே தயாரிக்கப்படக்கூடிய பொருட்கள் இங்கே வர வேண்டும், இங்கிருந்து தயாரிக்கப்படக்கூடிய பொருட்கள் மற்ற நாடுகளுக்கு செல்ல வேண்டும். அப்போ தான் உலகம் ஒரு இயல்பாக போயிட்டுருக்கும். வளைகுடா நாடுகள்லேருந்து கச்சா எண்ணெய் தடையின்றி நம்ம நாட்டுக்கு வரணும். அது மாதிரி இங்கிருந்து தயாரிக்கப்படக்கூடிய பொருட்கள், அரிசி பருப்பு போன்ற மளிகை பொருட்கள், ஜவுளி விஷயங்கள், ரசாயன பொருட்கள், மருந்து மாத்திரைகள், இதுவெல்லாம் இங்கிருந்து எக்ஸ்போர்ட் பண்ணப்படுகிறது. இதெல்லாம் கரெக்டாக நடக்கும்போது தான் எல்லாம் சரியாக இருக்கும். வளைகுடா நாடுகளிலிருந்து கச்சா எண்ணெயை ஏற்றி கொண்டு வந்த கப்பல்கள் அங்கே தடுக்கப்படுற காரணத்தினால தான் இங்கே கேஸ் விநியோகம் பாதிக்கப்பட்டிருக்குது இப்போது. அப்போ எக்ஸ்போர்ட்டில் ஏதாவது பிரச்சனை வரும் பொழுது, இம்போர்ட்டில் ஏதாவது பிரச்சனை வரும் பொழுது உலகத்தில் எல்லா இடங்களையும் அது பாதிக்குது. அப்போ எல்லாம் கரெக்டாக நடக்கணும் அப்படிங்கிறது தான் அல்லாஹ்வினுடைய நியதி. அப்போ தான் எல்லாம் சரியாக போயிட்டுருக்கும். அப்போ கொடுக்கல் வாங்கல் சரியாக இருக்கணும், வணிகம் சரியாக இருக்கணும், வணிகர்கள் அவர்களுடைய கடமைகளை சரியாக பேண வேண்டும். இதெல்லாம் உலகத்தினுடைய இயக்கத்திற்கே ஒரு அடிப்படையானது. இஸ்லாம் வணிகத்திற்குன்னு ஒரு தனி இடத்தை கொடுத்திருக்கிறது. ஹதீஸ் கிதாபுகளை நீங்கள் வாசித்து பாருங்கள், அல்லது மார்க்க சட்ட திட்டங்களை உள்ளடக்கிய சட்ட நூல்களை நீங்கள் புரட்டி பாருங்கள். வியாபாரத்திற்குன்னு ஒரு தனி பாடமே இருக்கிறது, தனி பிரிவே இருக்கிறது. எல்லா ஹதீஸ் நூல்கள்லையும் அப்படி ஒரு பாடம் இருக்கும். கிதாபுல் புயூ, விற்பனை குறித்த பாடம் அப்படின்னு சொல்லி அது குறித்த செய்திகள் இடம்பெற்றிருக்கும், ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கும், சட்டங்கள் சொல்லப்பட்டிருக்கும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வணிகராகவும் இருந்து நமக்கு வழிகாட்டுகிறார்கள். ஷாமுக்கு போயிருக்கிறாங்க, யமனுக்கு போயிருக்கிறாங்க வியாபாரம் நிமித்தமாக. ஒரு வியாபாரியாகவும் அவர்கள் வாழ்ந்து வழிகாட்டி இருக்கிறார்கள். நல்ல வியாபாரிக்கான அழகு என்ன, நல்ல வணிகர்னா யார், அவருடைய அந்தஸ்து என்ன? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அத்தாஜிரு சதூகுல் அமீன், உண்மை பேசக்கூடிய நம்பகம் வாய்ந்த ஒரு வியாபாரி, மஅன் நபியீன வ சித்திகீன வ ஷுஹதாய் வ சாலிஹீன், நாளை மறுமையில் அவர் நபிமார்களோடு இருப்பார், சித்திகீன்களோடு இருப்பார், ஷுஹதாக்களோடு இருப்பார், நல்லவர்களோடு அவர்கள் எழுப்பப்படுவார்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நபிமார்களோடு இருக்கிற அளவிற்கு, ஷுஹதாக்களோடு இருக்கிற அளவிற்கு வணிகர்களுக்கு அந்தஸ்து இருக்கிறது. எப்போன்னா அவங்க உண்மையாளராக இருக்கணும்,
நம்பகம் வாய்ந்தவர்களாக இருக்க வேண்டும், மோசடி செய்யாதவர்களாக இருக்க வேண்டும், நம்பிக்கையாளராக அவர் இருக்க வேண்டும் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஹதீஸிலே நமக்கு சொல்லி காட்டினார். நல்ல வணிகர்களுக்கான முகவரி என்ன, அடையாளம் என்ன? ஹதீஸ்கள் நிறைய விஷயங்களை சொல்கிறது. அதில் ஒரு சில விஷயங்களை மட்டும் நான் உங்களுக்கு சுட்டிக்காட்ட ஆசைப்படுகிறேன். முதல்ல, நல்லதை விரும்பக்கூடியவர்களாக இருக்க வேண்டும், மற்ற மக்களுக்கு நலவை நாடக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாம் அந்த இடத்துல போய் நின்னால் எதெல்லாம் விரும்புவோமோ அதை நாம் மற்றவங்களுக்கு அதை செஞ்சு கொடுக்கணும். நாம் ஒரு கஸ்டமராக ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னா எதெல்லாம் விரும்புவோம்? நம்ம காசு வேஸ்ட் ஆகிடக்கூடாது, நஷ்டம் அடைஞ்சிடக்கூடாது, கை சேதப்பட்டுறக்கூடாது, வாங்கக்கூடிய பொருட்கள் குவாலிட்டி இல்லாமல் இருந்துடக்கூடாது, தரமாக இருக்கணும். இதெல்லாம் நாம் எதிர்பார்ப்போம்ல. ஒரு கஸ்டமராக போய் நிற்கும் பொழுது இதே தானே நம்மகிட்ட வரக்கூடிய கஸ்டமர் எதிர்பார்ப்பான். அப்போ அந்த அவனுடைய எதிர்பார்ப்பை நாம் பூர்த்தி செய்யணும். நாம் எதை விரும்புவோமோ அதை மக்களுக்கும் செய்யக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நலவை நாடுதல் அப்படிங்கிறது ஒவ்வொரு வணிகத்திற்கும் வணிகர்களுக்கும் இருக்க வேண்டிய மிக முக்கியமான பண்பு. இங்கே நிறைய நாம் என்ன செய்வோம்னா, நாம் கஸ்டமராக போகும்பொழுது நிறைய எதிர்பார்ப்போம். அப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும், அந்த குறை இருக்குது, இந்த குறை இருக்குது, இன்னும் அநியாயமாக ரேட்டு வச்சு விற்கிறான் அப்படின்லாம் நம்ம திட்டிகிட்டு வருவோம். ஆனால் நாம் என்ன செய்வோம்? அதே தப்பை தான் செஞ்சுக்கிட்டு இருப்போம். அப்போ இது நலவை நாடுதல் அல்ல. நாம் நமக்கு எதை விரும்புவோமோ அதை பிறருக்கும் விரும்ப வேண்டும். இது வணிகர்களின் முதல் அடையாளமாக இஸ்லாம் சொல்லி தருகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அப்படி வாழ்ந்து காட்டினார்கள், அப்படி வாழ வேண்டும் என்று சொல்லி தந்தார்கள். ஒன் நுஸ்ஹி லிகுல்லி முஸ்லிமின், ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நலவை நாட வேண்டும் என்று தன்னுடைய நபித்தோழர்களுக்கு உடன்படிக்கை செய்து கொண்டார்கள். எல்லாம் அப்படி இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அந்த மாதிரி அவங்க நடந்தும் காட்டினாங்க. வரலாறுகள் நமக்கு சொல்லுகிறது. இமாம்கள் அப்படி இருந்தாங்க. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி மிகப்பெரிய சட்ட மாமேதை, மிகப்பெரிய இமாம். அதே சமயத்தில் வியாபாரியாகவும் இருந்தாங்க. பெரும் சரக்குகள் பெரும் கொண்ட ஒரு வியாபாரத்தை அவங்க செஞ்சாங்க. பெரும் வணிகராக இருந்தாங்க. மிக அழகான முறையில், நேர்த்தியான முறையில், இரையச்சத்தோடு வியாபாரம் அவர்கள் செய்தார்கள். கொடுக்கல் வாங்கலில் ஈடுபட்டாங்க. வியாபாரம் செய்கிறதும் அப்படி இருக்கும், வாங்கிறதும் அப்படி இருக்கும். ஒரு அம்மா அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்கள்ட்ட ஒரு துணி ஒன்றை கொண்டு வந்துச்சு விற்கிறதுக்காக. அது ஒரு பட்டு துணி. பட்டு துணியை வாங்கிக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு. அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கேட்டாங்க, இந்த துணி எவ்வளோமா அப்படின்னு கேட்டாங்க. 100 திர்ஹம் அப்படின்னு சொல்லிச்சு. 100 திர்ஹமா அப்படின்னு சொல்லிட்டு அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி துணியை பார்த்தாங்க. ரொம்ப அழகாக இருக்குது, ரொம்ப நேர்த்தியாக செய்யப்பட்டிருக்குது, தயார் செய்யப்பட்டிருக்கு. என்னம்மா 100 திர்ஹம்னு சொல்கிற, 50க்கு கொடு அப்படின்னு கேட்கல. 100 விட கூடுதலாக இது விலை போகுமே, வெறும் 100ன்னு சொல்கிறிய அப்படின்னு கேட்டாங்க. அப்படியா, அப்படி எவ்வளோ நீங்கள் தருவீங்க, நீ ரேட்டை சொல்லு அப்படின்னாங்க. 200 அப்படின்னு அதுக்கு பிறகு சொல்லிச்சு அந்த அம்மா. இல்லை, 200 விட அதிகமாக கொடுக்கலாம் இந்த துணிக்கு. அப்போ 300 தாங்கன்னு சொல்லிச்சு. 300 விட அதிகமாக கொடுக்கலாமே அப்படின்னு. யார் இவங்க கொடுக்கறதுக்கு இவங்க வாங்க போகிறாங்க. வாங்குகிற இடத்துல நிற்கக்கூடிய அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி விலை ஏற்றிட்டே போகிறாங்க. இன்றைக்கி கடையில் உள்ளவங்க தான் விலை ஏற்றுவாங்க. வாங்க வந்தவர் என்ன செய்கிறாரு? விலை ஏற்றிட்டே போகிறாரு. கடைசியில் 400 திர்ஹம் விலையை ஏற்ற ஏற்ற அந்த அம்மா ஒரு கட்டத்தில் கேட்டுச்சான், அத்தஹஸீபி, என்ன நீங்கள் கேலி பண்ணுறீங்களா, கிண்டல் அடிக்கிறீங்களா? உலகத்தில் எங்கும் நடக்காத ஒரு புதுமையான விஷயமா இருக்குது. வாங்க வந்தவங்க தான் என்ன செய்வாங்க, ரேட்டு பேசிக்கிட்டு இருப்பாங்க. நீங்கள் என்ன வித்தியாசமாக ரேட்டை ஏற்றி விட்றீங்களே அப்படின்னு கேட்டுச்சு. இல்லைம்மா, இந்த துணியை பார்த்தா 100 திர்ஹத்துக்கு போகிற மாதிரி தெரியல, அதனால தான் அதிகமாக கேட்குறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனைவருக்கும் நலவை நாட வேண்டும் என்று சொன்னார்கள். இதே இந்த பொருளை நான் விற்கக்கூடிய இடத்துல இருந்தால் என்ன செய்வேன்? 400 திர்ஹமுக்கு போனால் நல்லா இருக்குமா நான் நினைப்பேன்ல. அதே மாதிரி நான் உங்கள்கிட்டையும் நடந்துக்கணுமா இல்லையா? அதனால தான் இதை 400 திர்ஹத்துக்கு வாங்குறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி 400 திர்ஹமை கொடுத்து தான் அந்த பட்டு துணியை வாங்கினாங்க அப்படின்னு வரலாறு பதிவு செய்யுது. இந்த மாதிரிலாம் நம்ம நடக்க முடியுமா? சத்தியமாக நடக்க முடியாது. அப்படிலாம் நடந்து காட்டினாங்க. இதற்கு பேர் தான் நலவை நாடுதல். பிறருக்கு நலவை நாட வேண்டும். நாம் நமக்கு எதை எதிர்பார்ப்போமோ
அதே எதிர்பார்ப்பு மற்றவங்களுக்கும் இருக்கும் அப்படிங்கிற அந்த உணர்வோடு அவங்களுடைய எண்ணங்களையும் அவர்களுடைய உணர்வுகளையும் புரிந்து கொண்டு அந்த மாதிரி நாம் நடக்கணும். நலவை நாடுதல் என்பது வியாபாரிகளுக்கு, வணிகர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு முதல் குவாலிட்டி, முதல் தன்மை. ரெண்டாவது, அவங்க செய்யக்கூடிய விஷயங்களில் எந்த மோசடியும் நடந்துடக்கூடாது, மோசடி செய்யக்கூடாது, ஏமாத்துகிற வேலைகள் எதுவும் நடந்துடக்கூடாது. அளவையில் நிறுத்தலில் மோசடி செய்யக்கூடாது. இன்றைக்கி ஓதப்பட்ட சூறாவினுடைய பேரே என்னென்னா முத்தஃபிஃபீன். முத்தஃபிஃபீன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தஆலா வைலுல் லில் முத்தஃபிஃபீன், அளவையில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு நாசம் உண்டாகட்டும் அப்படின்னு நல்லா எச்சரிக்கிறான். யார் அளந்து கொடுக்கும் பொழுது அதில் கம்மி பண்ணுறாங்களோ, அதில் ஏதாவது திருட்டுத்தனம் பண்ணுறாங்களோ, அதில் கிரிமினல் வேலை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் அப்படின்னு அல்லாஹு தஆலா எச்சரிக்கிறான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வரும் பொழுது அங்கே இருந்த மக்கள்கிட்ட இந்த குறைபாடு இருந்துச்சு. கொஞ்சம் என்ன செய்வாங்க, அட்ஜஸ்ட் பண்ணுவாங்க. ஏதாவது ஒன்றும் ஒரு 100 மில்லிகிராம் ஏதாவது ஒன்று கம்மி பண்ணி கொடுப்பாங்க. அதை கஞ்சத்தனம் பண்ணுவாங்க. கொடுக்கும் பொழுது, நிறுக்கும் பொழுது கரெக்டாக நிற்பாங்க, அல்லது அதை விட ஏதாவது கம்மியாக ஏதாவது செய்யணும்னு நினைப்பாங்க. அப்போ தான் இந்த வசனம் இறங்குகிறது, வைருல் லில் முத்தஃபிஃபீன். இதில் நீங்கள் கரெக்டாக இருக்கணும், இதில் கம்மி பண்ணக்கூடாது, இதில் மோசடி செய்யக்கூடாது, ஏமாற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி அதை கண்டிக்கிற விதமாக இந்த அத்தியாயம் இறக்கப்பட்டது. அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் தெரியுமா? வைருல் லில் முத்தஃபிஃபீன் அப்படின்ட்டு, அல்லதீன இதக்தாலு அலன்னாசி யஸ்தௌஃபூன் வைதா காலூஹும் அவ்வஸனூஹும் யுக்ஸிரூன். மக்களுடைய உண்மையான இயல்பு நிலையை அல்லாஹ் பிரதிபலிக்கிற மாதிரி இந்த வசனத்தை அல்லாஹ் வச்சிருக்கிறான். மனிதர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா, இவங்க இன்னொரு கடைக்கு போகும் பொழுது, பாய் கரெக்டாக நெருங்க பாய், ஒரு 100 கிராம் சேர்த்து போடுங்களேன், ஒரு பழத்தை சேர்த்து போட்டால் என்ன அப்படின்ட்டு பழ வியாபாரிகிட்ட என்ன செய்வாங்க, ஒரு 2 பழத்தை சேர்த்து போடுங்களேன், மீன் வாங்கும்போது ஒரு சின்ன மீனை எக்ஸ்ட்ரா போடுங்களேன் அப்படின்னு கேட்பாங்க. ஆனால் அவங்க வியாபாரம் செய்யும் பொழுது கரெக்டாக அளப்பாங்க. அப்போ ஒரு மீனை சேர்த்து போடலாம்ல, போட மாட்டாங்க. அவங்க பழ வியாபாரம் செய்யும் பொழுது ஒரு பழத்தை எக்ஸ்ட்ரா போடலாம்ல, போட மாட்டாங்க. அல்லாஹ் அதை தான் சுட்டி காட்டுறான். இவங்க வாங்குற இடத்துல இருக்கும் பொழுது கூடுதலாக கேட்பாங்க, கரெக்டாக வாங்கிக்குவாங்க. ஆனால் அவங்க விற்கிற இடத்துல இருக்கும் பொழுது குறைவாக செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க, அதில் கம்மி பண்ணிடுவாங்க அப்படின்ட்டு மனிதர்களுடைய இயல்பை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசனத்தில் சுட்டி காட்டுகிறான். இது எப்படி நலவாக அமையும், பிற மக்களுக்கு நலவை நாடுதலாக எப்படி இருக்க முடியும் அப்படிங்கிறத நாம் யோசிக்கணும். அளவையில் மோசடி செய்யக்கூடியவர்களுக்கு பரக்கத் நீக்கப்பட்டுரும் அப்படின்னு வருது. மழை துண்டிக்கப்படுறதுக்கு அது ஒரு காரணம். ஒரு சமூகத்தில் ஒரு ஊரில் மழையே இல்லாமல் பஞ்சத்தில் வாடுறாங்க அப்படின்னா அந்த ஊரில் இருக்கக்கூடிய வணிகர்கள் சரியில்லை அப்படின்னு நம்ம விளங்கிக்கலாம். இது ஹதீஸினுடைய வாசகம். வணிகர்கள் மோசடி செய்கிறாங்க அப்படின்னா அந்த ஊருக்கு மழை வராது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரித்தார்கள். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வியாபாரிகள் இருக்கக்கூடிய பகுதிகளில் போய் சொன்னாங்க, வணிகர்களே சரியாக அளவையில் சரியாயிருங்க, மோசடி செஞ்சிடாதீங்க, குறைவாக அளக்காதீங்க. உங்களுக்கு முன்னால் வாழ்ந்த சமுதாயம் இதனால் தான் அழிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாமுடைய சமுதாயம் அழிக்கப்பட்டதற்கான மிக முக்கியமான காரணங்களில் ஒன்று, அதில் அவங்க பெரும்பாலும் வணிகர்களாக இருந்தாங்க, மோசடி செஞ்சாங்க. அளவையில் நிறுத்தலில் சரியாக அவங்க பேணுதலாக இல்லை, இறைச்சத்தோடு அவங்க செயல்படலை. அதனால் அவர்களுக்கு அழிவு வந்தது. பரக்கத்து நீக்கிறதுலாம் இல்லை, அழிவே வந்துச்சு அப்படின்னு சொல்லி வரலாறு நமக்கு சொல்லுது, குர்ஆன் நமக்கு பதிவு செய்திருக்கிறது. அதுதான் அவங்க சுட்டி காட்டினாங்க. இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள், இத்தகில்லாஹ் அவுஃபில் மிக்யால் வல் மீசான். வியாபாரிகளை நீங்கள் சரியான முறையில் நிரப்பமாக அளந்து நீங்கள் கொடுங்க, அதில் குறை வச்சிடாதீங்க, அல்லாஹ் பயந்து நடந்துக்குங்க. நாளை மஹ்ஷர் மைதானத்தில் எல்லோரும் அந்த உஷ்ணத்தில் அந்த வேர்வை துளிகள் நிற்பாங்கள, வேர்வை வடிஞ்சு வடிஞ்சு ஆறா ஓடுன்னு சொல்லி பார்த்துருக்கோமா இல்லையா, கேள்விப்பட்டிருக்கோமா இல்லையா? ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க செஞ்ச குற்றத்தை பொறுத்து அந்த மஹ்ஷர் மைதானத்தில் அவங்க நிலை இருக்கும். சில பேருக்கு கரண்டைக்கால் வரைக்கும் அந்த வேர்வை ஓடும், சில பேருக்கு முட்டி வரைக்கும் இருக்கும், சில பேருக்கு துப்புல் வரைக்கும் இருக்கும். அப்படிலாம் வருது இல்லை. வணிகர்கள் யார் மோசடி செஞ்சாங்களோ, அளவையில் சரியான முறையில் பேணுதல் இல்லாமல் நடந்தாங்களோ, அவங்களுக்கு வேர்வை காது வரைக்கும் இருக்குமா.
காது வரைக்கும் அதில் வந்து தத்தளிச்சிட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லி இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலான்னு சொல்கிறாங்க. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வணிகத்தில் வந்து பேணுதல் இல்லாமல் இருந்தோம், அதில் வந்து நாம் இரையச்சம் இல்லாமல் செயல்பட்டோம் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் பாதுகாக்கணும். அந்த மாதிரியான மக்களுக்கு களிமா வராதுங்கிறான். களிமா வராதான். ஒரு பெரிய ஒரு இமாம் வந்து ஒருத்தர் சக்கராத் வேலையில் இருந்தார். அவரை சந்திக்கிறதுக்கு போயிருந்தாங்க. அங்கே போனால் வந்து அவர் பாதி மயக்கத்தில் பாதி தெளிவில் இருக்கிறாரு. போய் உட்காந்து களிமா சொல்லி கொடுக்குறாங்க. அவரால் களிமா சொல்ல முடியல. ஓரளவு பேசுகிற நிலைமையில தான் இருக்கிறாரு. ஆனால் களிமா சொல்லி கொடுத்தா நாமள களிமா வரமாட்டேங்குது. கொஞ்சம் ஓரளவு தெளிவான பிறகு அவர்கிட்ட விசாரித்தாங்களாம். உங்கள் நிலையை பார்த்து களிமா சொல்லி கொடுக்கலான்னு சொல்லி வந்தேன், களிமா சொல்லி கொடுத்தேன். உங்களால் களிமா சொல்ல முடியலையே, ஏன்? நீங்கள் தொழுகையாளியாக தானே இருந்தீங்க, நோன்பு வைக்கக்கூடியவங்களாக தானே இருந்தீங்க, நல்ல அமல்கள் செய்யக்கூடியவங்களாக தானே இருந்தீங்க, களிமா வரமாட்டேங்குது அப்படின்னு கேட்கும் பொழுது, என்னுடைய நாவில் களிமா வராமல் என்னுடைய தராசு தான் தடுத்து விட்டது அப்படின்னு சொன்னாராம். தராஸ் தடுத்துருச்சு அப்படின்னாராம். அப்போ இவங்க கேட்டிருக்கிறாங்க, நீங்கள் எதுவும் குறைச்சி அளவில் வந்து எதுவும் குறைச்சி நீங்கள் வந்து நிறுத்திங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை, அப்படிலாம் பண்ணதில்லை. அப்போ என்ன தராசுங்கிறீங்க அப்படின்னு கேட்கும்பொழுது அவர் சொன்னாராம், அதாவது கரெக்டாக தான் அளப்பேன், குறைச்சி கொடுக்கணும்னு நினைக்க மாட்டேன். அப்படி அளந்துட்டு இருக்கும்போது வேகமாக எடுத்து போட்டுருவேன். அந்த முள் கரெக்டாக நிற்குதான்னு செக் பண்ணவே மாட்டேன். அந்த முள் வந்து கரெக்டாக நிற்கணும்ல, இந்த பக்கம் இறங்கிடுச்சுன்னா கம்மியாயிரும், இந்த பக்கம் இறங்கிச்சுன்னா கொஞ்சம் கூடுதலாகும். குறைஞ்சபட்சம் நடுவுலையாச்சும் நிற்கணும்ல. குறைச்சி கொடுக்கணும், அதில் மோசடி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் எனக்கு கிடையாது. ஆனால் அளக்கும் பொழுது முள் கரெக்டாக நிற்குதான்னு செக் பண்ணுறதுக்குள்ளே எடுத்து போட்டுருவேன் அப்படின்ட்டு அவர் சொன்னாராம். நம்ம யோசிக்கணும். அவர் மோசடி செய்யுங்கிற எண்ணம்லாம் கிடையாது, ஏமாற்றணுங்கிற எண்ணம்லாம் கிடையாது. கொஞ்சம் கவனம் இல்லாமல் அதில் அவசரப்பட்டு போட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாராம். அதுக்கே களிமா வர மறுக்கிறது நாவில் என்று பார்க்கிற பொழுது நாம் எந்த அளவிற்கு அதில் வந்து இறையச்சத்தோடு செயல்பட வேண்டும் என்று நாம் இங்கே யோசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், வியாபாரிகளுக்கான ஒரு பொதுவான ஒரு ஹதீஸை சொன்னாங்க. ரஹிமல்லாஹு ரஜுலன், ஒரு மனிதருக்கு அல்லாஹு தாலா ரஹ்மத் செய்வானாக, அல்லாஹ்வுடைய கிருபை கிடைக்கட்டுமாக. சம்ஹன் இதா பாஅ வஷ்தரா, விற்கும் பொழுதும் வாங்கும் பொழுதும் பெருந்தன்மையோடு ஒருத்தர் நடந்துக்கிறார்ல, அந்த மனிதருக்கு இறைவா உன் கிருபையை நீ காட்டு அப்படின்னாங்க. அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்து கிடைக்கும். எப்படின்னா பெருந்தன்மையோடு நடந்துக்கணும். விற்கும் பொழுது என்ன செய்யணும்? கொஞ்சம் தாராளமாக கொஞ்சம் போடணும். விலையை வந்து அனுசரித்து என்ன செய்யணும்? நாம் அவங்களுக்கு செய்யணும். கட் அண்ட் டேரக்டாக இதுதான் விலை, வாங்கினா வாங்காட்டி போ அப்படின்லாம் இல்லாமல் கொஞ்சம் இறக்கப்பட்டு அனுசரித்து அந்த இடத்துல பெருந்தன்மையோடு நடந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு பெருமானாருடைய துவா இருக்கிறது. ரஹிமல்லான்னு சொல்லிட்டாங்க. அல்லாஹ் ரஹ்மத் செய்வானாக. நபியினுடைய துவா வந்து கபூலாகாமல் போகுமா? அந்த துவா தான் நமக்கு பரக்கத்தை ஏற்படுத்தும். கஸ்டமர்களை கொண்டு வந்து நம்ம கடைகளை கொண்டு வந்து நிறுத்தும், வியாபாரத்தை பெருக்கும், இன்னும் பல்வேறு பிரான்ச்சுகளை கொண்டு வந்து நாம் இன்னும் உயர்வதற்கு காரணமாக இருக்கும். அந்த துவா கிடைக்கணும் அப்படின்னா நாம் பெருந்தன்மையோடு நடந்துக்கணும், கொஞ்சம் விட்டு கொடுத்து செய்யணும். ப்ரைஸில் அது மாதிரி வந்து கொடுக்கக்கூடிய விஷயங்களில் அளந்து கொடுக்கறதில்ல எல்லாத்துலேயுமே பெருந்தன்மையோடு நடக்கிற பொழுது இந்த துவாவிற்குரியவர்களாக நாம் மாற முடியும். வணிகர்கள் இதையெல்லாம் பேணி நடக்க வேண்டும். மிக குறிப்பாக நம்ம வாயில் வந்து பொய்யே வந்துடக்கூடாது, பொய் வந்துடக்கூடாது. அவங்க கேட்டது இருக்குதுன்னா இருக்குன்னு சொல்லணும், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லிடணும். இல்லாத ஒன்று இருக்குதுன்னு சொல்லி பொய் சொல்லி அந்த வியாபாரத்தை மட்டும் நாம் செஞ்சிடக்கூடாது. ஏன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொன்னாங்க? நபிமார்களோடு இருக்கக்கூடிய வியாபாரிகளுக்கான முதல் அடையாளமே அஸ்ஸதூக், உண்மை பேசக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னாங்க. உண்மை பேசக்கூடியவர்கள் நபிமார்களோடு இருக்கிறது இல்லாமல் இருக்கிறது அது ரெண்டாவது. பொய் சொல்லி வியாபாரம் செஞ்சவங்களுக்கான தண்டனை என்ன தெரியுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 3 மனிதர்களை அல்லாஹ் ஏறெடுத்து பார்க்க மாட்டான். கியாமத்து நாளில் மறுமையில் முகம் கொடுத்து பார்க்க மாட்டானா, அவங்களோடு பேச மாட்டானா. அல்லாஹ் முகம் கொடுத்து பார்க்கல, அல்லாஹ் பேசலைன்னா நம்ம யார்கிட்ட போய் நிற்கிறது? யார்கிட்ட போய் நம்ம நிலையை எடுத்து சொல்கிறது? அல்லாஹ் கருணை காட்டினா தான் நமக்கு வெற்றியே. அல்லாஹ் நம்மளோடு பேசினா தான் நாம் வெற்றியை பெற முடியும், சொர்க்கத்துக்கே நுழைய முடியும். அல்லாஹ் பார்க்கவே மாட்டான், நீ போன்னு அனுப்பிடுவானா, பேசவே மாட்டேன் போ
அப்படின்ட்டு அல்லாஹ் முகத்தை திருப்பிட்டான்னா நம்ம யார்கிட்ட போய் வந்து தஞ்சம் அடைகிறது, யார்கிட்ட போய் நம்ம நிலையை எடுத்து சொல்கிறது? 3 பேரை அல்லாஹ் பார்க்க மாட்டானா. ஒன்றும் பெருமைக்காக ஆடை அணியக்கூடியவர்கள், கரண்டைக்காலுக்கு கீழே பெருமை என்ற எண்ணத்தோடு ஆடை அணியக்கூடியவர்களை அல்லாஹ் ஏறட்டும் பார்க்க மாட்டான். 2வது, செய்த உபகாரத்தை சொல்லி காட்டுறது. இது நமக்கு நிறைய இருக்குது, இந்த குற்றம், இந்த பிழை நம்மகிட்ட இருக்குது. நேற்றுக்கு செஞ்சதை இன்றைக்கி வந்து சொல்லி காட்டுறோம். ஹஸரத் நான் இந்த மாதிரிலாம் செஞ்சேன், இந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படின்ட்டு யதார்த்தமாக சொல்லிடுவோம். அது சொல்லவே கூடாது. செஞ்சது நமக்குள்ளே இருக்க வேண்டும். நாம் செய்யக்கூடிய அந்த காரியங்கள், அல்லாஹ்விற்காக செய்யப்படுகிற அந்த காரியங்கள், அது வெளிப்படுத்தப்படக்கூடாது. ஏதாவது சந்தேகத்துக்கு கேட்கலாம், இந்த மாதிரி செஞ்சேன் அது சரியா அப்படின்னு கேட்குறது வேறு விஷயம். ஆனால் அப்படி சொல்கிறதையே ஒரு ஹேபிட்டாக சில பேர் வச்சுருப்பாங்க. நான் இந்த மாதிரி செஞ்சேன், இந்த மாதிரி உதவி செஞ்சேன், இந்த மாதிரிலாம் நான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ட்டு செஞ்சதை அப்படியே சொல்லி காட்டிடுவாங்க. செஞ்ச உபகாரத்தை சொல்லி காட்டக்கூடியவர்களை அல்லாஹ் ஏறட்டும் பார்க்க மாட்டான். 3வது சொன்னாங்க, பொய் சொல்லி ஒரு பொருளை விற்கிறாங்க அப்படின்னா அவரையும் அல்லாஹ் ஏறிட்டு பார்க்க மாட்டான். அதனால் ரொம்ப கவனத்தோடு இருக்க வேண்டும். இஸ்லாம் தொழுகை, வணக்கம், நோன்பு இதெல்லாம் இஸ்லாத்தினுடைய ஒரு பங்கு அப்படின்னா, இந்த வியாபாரம் வணிகமும் இஸ்லாத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பங்கு, ஒரு பகுதி. தொழுகைக்கு ஈடான அதையும் நாம் அதை கவனத்தில் செலுத்த வேண்டும். தொழுகை எப்படி உதவு இல்லாமல் கூடாதோ, தொழுகையில் சில முறிக்கக்கூடிய சில விஷயங்கள் இருக்குதோ, அதே மாதிரி வியாபாரத்திலையும் நிறைய சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. அதையெல்லாம் பேண வேண்டும். அதையெல்லாம் படித்து சரியான முறையில் வியாபாரத்தை செய்ய வேண்டும், வணிகம் செய்ய வேண்டும். வணிகம் செய்கிறதே நம்ம எதுக்கு அப்படின்னா, பொருளாதாரத்தை அடிப்படையாக கொண்டு தான் பரக்கத்து கிடைக்கணும், வாழ்க்கையில் உயரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் நம்ம வணிகமே செய்கிறோம். ஆனால் அந்த பரக்கத்தையே எடுத்துணும் அப்படின்னு சொல்லும் பொழுது நாம் எவ்வளோ கவனத்தோடு செயல்பட வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இறையச்சத்தோடு பேணுதலோடு ஷரியத் வழிகாட்டிய முறைப்படி வணிகம் செய்யக்கூடிய நல்லடியார்கள் கூட்டத்தில் நம்மை சேர்த்து அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.